அந்த மாலை நேரம் குருகுலத்தின் அமைதியை இன்னும் ஆழமாக்கியது. மரங்களின் நிழல் நீண்டு பரவி பறவைகள் தங்கள் கூடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தன. காற்று மெதுவாக வீசிக்கொண்டு இலைகள் ஒன்றோடொன்று உரசும் சத்தம் மட்டும் கேட்டது. அந்த அமைதியின் நடுவில் வயதான ஆசான் மெதுவாக முன்வந்தார். மாணவர்கள் அனைவரும் வட்டமாக அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் கண்களில் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆசான் சற்றே சிரித்தார். அந்த சிரிப்பில் அனுபவமும் கருணையும் கலந்திருந்தது. அவர் மெதுவாக பேசத் தொடங்கினார். இன்று நான் உங்களுக்கு ஒரு சிறுவனை பற்றி சொல்லப் போகிறேன். அவன் பெயர் அருள். அவன் கதைதான் இன்று உங்கள் பாடம். அதனால் கவனமாக கேளுங்கள் என்றார். இது வெறும் ஒரு சிறுவனின் கதையல்ல. வாழ்க்கை எப்படி அமைதியாக பேசுகிறது, அறிவு எப்படி மெதுவாக வளருகிறது, உலகம் கவனிக்காத ஒருவர் எப்படி நாளை மாற்றக்கூடியவனாக மாறுகிறான் என்பதற்கான பாடம் இது. மாணவர்கள் அமைதியாகிவிட்டனர். ஆசான் கதையை தொடங்கினார். ஒரு காலத்தில் மலைகளும் பசுமையான வயல்களும் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மக்கள் எளிமையாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் காலையில் வேலைக்கு சென்று மாலையில் வீடு திரும்பி பின்னர் குடும்பத்துடன் நேரம் கழிப்பார்கள். அந்த கிராமத்தில் அருள் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அருள் மற்ற குழந்தைகள் போல இல்லை. அவன் கூச்சலிட மாட்டான். அவன் ஓடியாடி விளையாட மாட்டான். அவன் பெரும்பாலும் அமைதியாகவே இருப்பான். கிராமத்தின் ஓரத்தில் இருந்து ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் அவன் அடிக்கடி அமர்ந்திருப்பான். மற்ற குழந்தைகள் அவனை பார்த்து சிரிப்பார்கள். என்ன பையன் இவன், எப்போதும் சும்மாவே இருக்கிறானே, பையன் இல்லாதவன். இப்படி பல வார்த்தைகள் அவன் மீது விழுந்தன. ஆனால் அருள் ஒருபோதும் கோபப்படவில்லை. அவன் சிரித்துக் கொண்டே இருந்தான். அவன் அமைதியாக இருந்தாலும் அவன் உள்ளம் சுறுசுறுப்பாக இருந்தது. அவன் எறும்புகளை பார்த்தான். அவை எவ்வளவு ஒழுங்காக வேலை செய்கின்றன என்பதை கவனித்தான். அவன் பறவைகளை பார்த்தான். அவை எப்போது பறக்கின்றன, எப்போது அமைதியாக இருக்கின்றன என்பதை கவனித்தான். அவன் காற்றை உணர்ந்தான். அது திசை மாறும் நேரத்தை உணர்ந்தான். அவன் மழையை முன்கூட்டியே உணர்ந்தான். அவன் சும்மா இருக்கவில்லை, அவன் கற்றுக்கொண்டிருந்தான். அந்த கிராமத்தில் ஒரு வயதான ஆசான் இருந்தார். அவர் அனைவராலும் மதிக்கப்பட்டவர். அவர் மனிதர்களின் வெளிப்புறத்தை பார்க்காமல் உள்ளத்தை காண்பவர். ஒரு நாள் அவர் அருளை அழைத்தார். நீ எதற்காக இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய் என்று கேட்டார். அருள் சற்று சிரித்தான். நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றான். ஆசான் கேட்டார், என்ன கற்றுக்கொள்கிறாய்? அருள் தரையிலிருந்து ஒரு விதையை எடுத்தான். இந்த விதை சிறியது, ஆனால் இது ஒரு பெரிய மரமாக மாறும். இதுபோல சிறிய விஷயங்களில் பெரிய உண்மைகள் இருக்கின்றன என்றான். ஆசான் அதிர்ச்சி அடைந்தார். நாட்கள் சென்றன. ஒரு வருடம் கடுமையான வறட்சி அந்த கிராமத்தை தாக்கியது. நதிகள் உலர்ந்தன, வயல்கள் வெடித்தன. மக்கள் தண்ணீருக்காக சண்டை போட்டார்கள். சிலர் கிராமத்தை விட்டு வெளியேறினர். நம்பிக்கை மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அருள் மாறவில்லை. அவன் பயப்படவில்லை. அவன் சிந்தித்தான். அவன் தனது நினைவுகளை திரும்ப பார்த்தான். எறும்புகள் உணவை சேமித்ததை நினைத்தான். பறவைகள் தங்கள் கூடுகளை பாதுகாத்ததை நினைத்தான். விதைகள் மழையை எதிர்பார்த்து காத்திருந்ததை நினைத்தான். அவன் புரிந்து கொண்டான். நாம் தயாராக இருக்கவில்லை, அதுதான் பிரச்சனை. அவன் மக்களை ஒன்று சேர்த்தான். நாம் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் என்றான். மக்கள் சிரித்தார்கள். நீ ஒரு சிறுவன், நீ என்ன செய்ய முடியும்? அவன் அமைதியாக இருந்தான். அவன் நம்பிக்கையை விடவில்லை. அவன் வேலையை தொடங்கினான். சிறிய குழிகளை தோண்டி மழை நீரை சேமிக்க வழி செய்தான். வீடுகளின் கூறுகளிலிருந்து தண்ணீரை சேகரிக்க சொல்லிக் கொடுத்தான். மக்களுக்கு விதைகளை பாதுகாக்க சொன்னான். முதலில் யாரும் அவனை கேட்கவில்லை. ஆனால் அவன் தொடர்ந்து செய்தான். சிலர் அவனை கவனித்து அவனுடன் சேர்ந்தார்கள். மெதுவாக குழு பெரிதானது. மக்கள் ஒன்றாக வேலை செய்ய தொடங்கினார்கள். ஒரு நாள் மழை வந்தது. அது பெரிய மழையல்ல, ஆனால் அது போதுமானது. அவர்கள் சேமித்த நீர் கிராமத்தை காப்பாற்றியது. அவர்கள் பாதுகாத்த விதைகள் மீண்டும் முளைத்தன. பசுமை மீண்டும் வந்தது. கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த மாற்றத்தை செய்தது யார் என்று எண்ணி அருளை மனதில் நினைத்துக் கொண்டார்கள். அன்றிலிருந்து அவனை மதிக்கத் தொடங்கினார்கள். ஒரு நாள் அந்த வயதான ஆசான் அருளை அழைத்தார். நீ எப்படி இதை செய்தாய் என்று கேட்டார். அருள் மெதுவாக சிரித்தான். நான் இயற்கையை பார்த்தேன், அதிலிருந்து கற்றுக்கொண்டேன், அதை பயன்படுத்தினேன் என்றான். ஆசான் அமைதியாக இருந்தார். அவர் கண்களில் ஆச்சரியமும் பெருமையும் கலந்திருந்தது. கதை முடிந்தது. ஆசான் மாணவர்களை பார்த்தார்.
இப்போது சொல்லுங்கள், இந்த கதையில் என்ன பாடம் இருக்கிறது என்று கேட்டார். ஒரு மாணவன் சொன்னான், அமைதியாக இருப்பவன் பலவீனமானவன் அல்ல. மற்றவர் சொன்னான், சிறிய விஷயங்களை கவனிப்பது பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஆசான் சிரித்தார். நீங்கள் சரியாக புரிந்துள்ளீர்கள் என்றார். அவர் இறுதியாக சொன்னார், உலகம் உங்களை கவனிக்காத போது கூட நீங்கள் உங்களை உருவாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அருள் உலகத்தால் உருவாக்கப்படவில்லை, அவன் தன்னைத்தானே உருவாக்கிக் கொண்டான். அந்த மாலை குருகுலத்தில் அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு விதை விதைக்கப்பட்டது. அது ஒரு சிந்தனை, அது ஒரு மாற்றம். ஒரு நாள் அது வளரப்போகிறது.